Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. நேத்து விமென்ஸ் பிரீமியர் லீக் ஃபைனல் முடிஞ்சது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விமன் வின் பண்ணாங்க. இன்னைக்கு ஐசிசி அண்டர் 19 மென்ஸ் வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் முடிஞ்சது. இந்தியா அண்டர் 19 வின் பண்ணாங்க. நாளைக்கு T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். இது மூணுத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தாலும் மெயினா இந்த வீடியோ T20 ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லொல்லு சபா மாதிரியே பேசுறாங்க பாரு. யாரா தனுஷ்? செல்வராகவன் தம்பி. யாரா செல்வராகவன்? கஸ்தூர் ராஜா பையன். அந்த மாதிரி இல்ல பேசுறாங்க. அப்படித்தானே போயிட்டு இருக்கு கிரிக்கெட். இப்ப நானே எங்க அப்பா பாரு, உண்மையா சொல்ல போனா நான் முதல்ல நான் பிரைம் டைம்ல இப்ப எப்படி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பிரைம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கும் நான் பிரைம் டைம்ல கிரிக்கெட் பாத்துட்டு இருந்த மாதிரி இப்ப பாக்குறது இல்ல. உண்மையிலே மத்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, டெய்லி மேட்ச் ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்குது. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. இல்ல லைக் அப்படி இல்ல, பொதுவா சொல்றேன் பாப்பேன். இப்போ நம்ம அப்டேட்ஸ் போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து டெய்லி ஆஹா வெயிட் பண்ணி இப்போ ஒரு மேட்ச் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பாக்குறது கிடையாது. உண்மை அதுதான். எனக்கு உங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கு. நமக்கே ஒரு பாயிண்ட்ல சலிப்பு வந்துருது. T20 வேர்ல்ட் கப் தான் பாருங்க, 2 வருஷத்துக்கு இப்பதான் வின் பண்ணி அதை நம்ம ஃபுல்லா ரியலைஸ் பண்ணதுக்குள்ள அடுத்த T20 வேர்ல்ட் கப் வந்துருச்சு. அதுதான் 1.5 வருஷம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது இந்த ரோடு போடுறது அது இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான மேட்ச் எப்படி, அதாவது எப்படி வந்து விஜயனா வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி கண்டுக்காமலே விட்டாரோ அது மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. ரைட்டுங்க. பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னு பார்த்தா முதலமைச்சர் விஜயனும் நான் கேட்கதான் போறீங்க. நான் இதெல்லாம் எடுத்து தூக்க மாட்டேன்ற தைரியத்துல 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம போவோம். நம்ம ஆர்டரா வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி விமன் தான். எனக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட் அவங்களோட தான். எனக்கு வேற யாரும் பெருசா எப்பவுமே இது தீப்தி சர்மாவோட டீம் வந்து நல்லா டஃப் கொடுப்பாங்க. இந்த வாட்டி தீப்தி சர்மாவுக்கும் ஒரு அவங்களோட இல்ல எம்ஐக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு த்ரெட்டா தான் இருந்தாங்க ஆக்சுவலா செமி பிளே ஆஃப் வர மாதிரி. அண்ட் அதுவும் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரீக்கா தொடர்ந்து தோற்றதுனால அவங்க மொமெண்டம் போனதுனால வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. பிளஸ் எம்ஐயுமே வந்து ஒரு நல்ல கண்டெண்டரா தான் இருந்தாங்க எம்ஐ உமன்ஸ். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. டெஃபினட்டா தேவர் கண்டெண்டர். எனக்கு வந்து கண்டெண்டர்லாம் இல்ல, ஆர்சிபி டீம் பார்த்தாலே தெரிஞ்சதுடா என்ன டீம்ல அது. அதை வச்சுலாம் தோத்தானுங்கன்னா அதான் இது. அதை வச்சு ஜெயிச்சது வந்து பெரிய இது இல்ல. இதே கோர் தானே இருக்கு. 4 வருஷமா கிடையாது. இந்த வாட்டி ஜார்ஜியா வால்வுல கொண்டு வந்தாங்க. நிறைய நடாயின் டெக்லருக்கு அவங்க புதுசா பண்ண சைனிங்ஸே சூப்பரா இருந்துச்சு. அது உண்மையா சொல்ல போனா ரேணுகா விட்டாங்க. லாரன் பெல் ஆடுனாங்க. லாரன் பெல் தான் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் டோர்னமென்ட்க்கு. இந்த வருஷம் தான புதுசா கொண்டு வந்தாங்க. ஸ்னேரானா வந்து இது டிசி ஸ்னேரானா லாரன் பெல் எடுத்துட்டு வந்தாங்க. ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்க அந்த மாதிரி வந்து அந்த டீம் பவரா தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரி அவங்க 5 மேட்சஸ் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்ல போனாங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா எந்த இருக்கிறதே 5 டீம் டோர்னமெண்ட் தான். அதுல மீதி 4 டீம் வந்து அவங்க அளவுக்கு கன்சிஸ்டன்டா இல்ல. சோ ஸ்ட்ரெயிட்டா போய் வின் பண்ணாங்க. நடுவில் ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. பட் அதெல்லாம் அவங்க அவ்வளவு பெரிய த்ரெட்டா அந்த மாதிரி தெரியல. எனக்கு பர்சனலா வந்து விமன் சைடு வந்து ஆர்சிபி வின் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதே 5 டீம் தான். நம்ம எந்த டீம் சப்போர்ட் பண்றது. மும்பை மேல ஒரு வன்மம் இருந்தாலும் சரி, ஓகே ஹர்மன்பிரீத் பார்க்கலாம் அப்படிலாம் இருந்தாலும் அதான் இந்த டோர்னமெண்ட் வந்து சும்மா நியூட்ரலா யார் ஜெயிச்சாலும் ஓகே நல்லா ஆடி அது வின் பண்ணா ஓகே தான் அப்படின்னு நம்ம தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹேட்டட் அதிகமாயிடுச்சு. இதுக்காக அப்படின்றது இல்லாம இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுறவனுங்கெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காக பிளேயர்ஸ் கிடையாது. அவங்க யாருன்றது நம்மள மாதிரி ட்ரூ ஃபேன்ஸுக்கு தெரியும். பட் சொல்றேன் டு அன் எக்ஸ்டென்ட் என்ன ஜெமிமா ராட்ரிக்ஸ் மேலேயே கொஸ்டின்ஸ் வருதா அப்படின்னும் போது அவங்க கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி தான் எலிமினேட்டருக்கு முன்னாடி மேட்ச் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எலிமினேட்டர்ல அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். டீம் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்து ஃபைனல்லயும் ஜெமிமா ராட்ரிக்ஸ் தான் ஹையஸ்ட் ஸ்கோர். டெல்லிக்கு பாத்தீங்கன்னா 57 சம்திங். நான் சொல்லட்டேன் அந்த மாதிரிலாம் கொஸ்டினே படக்கூடாதுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ஆடினாக்கு ஒண்ணு போறோம் எல்லாரும் வாங்கி பொத்தறது. அந்த மாதிரி அதுதான் திரும்ப திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். இவர் சொன்னா கேட்டுருவாங்க. அவங்க மேல ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அது காரணம் வந்து அது ஒரு ரிலிஜியஸ் இஷ்யூ. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுதான் அதுக்கு வந்து அவங்க மேல அந்த ஹேட் பாலிடிக்ஸ் வந்து போயிட்டுதான் இருக்குது. அது வந்து நம்ம கையில இல்ல ஸ்டாப் பண்றது. ஆமா நம்ம கையில இல்ல. பட் அதான் அந்த ஆஸ்திரேலியா நான் திரும்ப இது நம்ம விமன்ஸ் வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே பேசணும். பட் திரும்பவும் நான் சொல்றேன் அந்த மாதிரி அந்த நாக்கு வந்து விமன்ஸ் கிரிக்கெட் இல்ல,
கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ், கிளச் மூமெண்ட்ஸ். நீங்க இந்த எப்படி மேக்ஸ்வெல் நாக்கெல்லாம் நீங்க இது ரேங்க் பண்ணுங்க, ஆப்கானிஸ்தான் கூட அடிச்சது லைக் நல்ல நாக் தான். அப்புறம் கபில் தேவ் நாக் சொல்லலாம், அந்த ஜிம்பாப்வே கூட அடிச்சது. அந்த மாதிரி லைக் நிறைய நாக்ஸ் இருந்தா அந்த ரேங்கிங் வந்து கண்டிப்பா இந்த இப்ப கூட நாக்கும் வந்து. சூரியவன்ஷி அடிச்சாரு இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதான் அடுத்து நம்ம அப்படியே அதை கேரி பண்ணுவோம். அதுதான். சோ ஜெமிமா ராடிசல்ஸ்னாக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ ஃபைனலா ஆனா அந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமே ஆனது பார்த்தா எனக்கு நேத்து டெல்லி ரொம்ப ஷார்ட் பிச் பால்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. அதாவது அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே ரொம்ப ஷார்ட்டா போட்டு இருந்தாங்க. ஏன் அது ஏதாவது அவங்க ஏதாவது டாக்டிக் அந்த மாதிரி பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அவங்க போடுறாங்க. பட் லாஸ்ட்ல புடிச்சாங்க. அதுவுமே ஒரு ஷார்ட் பால் தான். ஸ்மிருதி மந்தன் அவுட் ஆனதும் மந்தனா ஒரு தேவையில்லாத ஷார்ட் ஆடி அவுட் ஆனாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்தது. பட் அகைன் லாஸ்ட்ல வந்து முடிச்சிட்டாங்க. சோ எப்படியோ ஆர்சிபி வந்து மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2-2 இருக்கு ஆக்சுவலா. இப்போ WPL எப்படி ஆயிடுச்சுன்னா WPL is a எனிவேஸ் tournament where Mumbai and RCB fight each other to ஆர்சிபி. like beat Delhi in the finals அப்படின்ற மாதிரி டெஃபினட்டா ஆயிப்போச்சு. டெல்லி டெஃபினட்டா 4 எனிவே வாட்டி ஃபைனல் வந்து 4 வாட்டியுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தோத்துருக்காங்க. சோ அதுதான் WPL. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். நம்ம சென்னை சைட்ல வர விமன்ஸ் டீம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல, எப்போ வருது, எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னு தெரியல. அதான் நீ நம்ம தான் ஆல்ரெடி ட்வீட் அப்படியே போட்டியப்பா, போலாமா? ஆறு ஆறு நியூசிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் சந்தோஷமா இருக்காங்கன்னு. நியூசிலாந்து விமன் பிளேயர்ஸ். ஆமா எக்ஸாக்ட்லி. அதான். ஆமா. ஓகே, சோ அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆன் அடுத்து பண்ணலாமா? போலாம். அதான் அடுத்து அண்டர் 19 தான். அண்டர் 19 அகைன் பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜிங் இதோட செட்டப் வந்து எமர்ஜிங் அந்த ஏசியா கப்ல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்தே RS அம்பரீஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் நம்ம கீப்பர் குண்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷி சொல்லவே வேணாம். வெட்டியடா IPL பிக்ஸ் எல்லாம் போலாம். கனிஷ்க் சவானு, ஆமா அதான் கனிஷ்க் இல்ல அதான் சவானு ஒரு அந்த ஒருத்தரா மாதிரி நிறைய பேசிக்கிட்டே பிளேயர் வந்தீங்க. அப்படியே இருக்காங்க. உங்களோட பிளேயர் சொல்லுங்க. நம்ம ஊருக்கார தேவேந்திரன், தீபேஷ் தேவேந்திரன் ஒரு ஆமா பிளேயர், ஆமா நல்ல மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரு ஆமா. சோ தமிழ்நாட்டுல. ஐபிஎல்ல கூட நல்லா சே- போட்டாரு. மதுரை பேந்தர்ஸ் ஆடி இருக்காங்க. ஆமா. சோ சோ அதான் அந்த அதுவும் மாதிரி கைண்ட் நிறைய ஆஃப் வந்து பேர் இருக்காங்க அதுல. நல்ல டீம் தான். ஏன்னா இந்தியா வந்து அண்டர் 19ஸ்ல எப்பவுமே பவர் தான். அது வந்து நம்ம இப்ப பாருங்க 7வது டெஃபினட்டா டிராஃபி ஆமா. வின் பண்ணிருக்கோம். ஆனா ராகுல் இதுல டிராவிட் என்ன டைம்ல ஒரு வின் பண்ணிட்டு பிரச்சனைனா இந்த இருக்கோம். அண்டர் 19ல இந்த அண்டர் 19ல இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா வந்து ஒரு பேட்ச்ல இருந்து யாராவது அதாவது இப்போ 2 பேட்ச் நடந்ததுன்னு வச்சீங்களா, இந்த 2 பேட்ச்ல இருந்து யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பெரிய லெவலுக்கு போறாங்க. மீதி எல்லாம் அப்படியே பெருசா அது அடையாளமே இல்லாம மறந்து போயிடுறாங்க. அது புரிஞ்சுக்க ஒரு முடியுது. இது ஏன்னா அதே வந்து டீம் ராகுல் நீங்க அப்படியே டிராவிட் பண்ண போட்ட முடியாது. ரூலு. ராகுல் டிராவிட் வந்து என்னன்னா, நீ அண்டர் 19 ஆடுறனா ஒரு தடவை தான், ஒரு சைக்கிள் தான் நீ ஆடணும். மத்த எந்த சைக்கிளும் நீ வந்து அடுத்த சைக்கிள் நீ ஆடக்கூடாது சேம் பிளேஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஏன்னா அது ராகுல் டிராவிட் வந்து இன்ஃபார்மலா போட்ட ரூல் இது. சோ அடுத்த பிளேயர் அடுத்த செட் தான் அடுத்த செட்டுக்கு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி. சோ அப்புறம் ஒரு அவங்க போய் செட்ல இருந்து டொமஸ்டிக்ல போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இல்ல அது இவங்க கையில எனிவேஸ் இல்ல. அதுதான் வந்து அது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அண்டர் 19 பேருக்கு இருந்தாலும் நீங்க 11 வயசு 12 வயசு பையனா எடுக்க போதில்லை. இப்ப வைபவ் சூரியவன்ஷி கேஸ் தனி எக்ஸெப்ஷன். அவன் தனி எக்ஸெப்ஷன். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 16 to 18 தான் எடுப்பாங்க. அது அடுத்த வேர்ல்ட் கப் வரதுக்குள்ள அவங்களுக்கு 18 மேல ஆயிடும். சோ டெக்னிக்கலி அது நீங்க ஒரு வாட்டி தான் விளையாட ஆமா முடியுமே. ஆமா அது இப்போ வைபவ் சூரியவன்ஷி அதான் இப்போ ஸ்கந்தே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் எப்படின்னு தெரியல. அதான் இந்தியா சொல்றேன். அதுல டெபியூ பண்ணிடுறானா. பட் ரொம்ப சின்ன வயசு இந்தியாக்கெல்லாம் பண்றது. நெக்ஸ்ட் அண்டர் 19 இல்ல கேஸ்ல நெக்ஸ்ட் வரும்ல. மேபி அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் இது இந்த விஜயசாரே ரஞ்சி இந்த மாதிரி டொமஸ்டிக்ல தான் இறக்கி விடுவாங்க. ஏன்னா திரும்பவும் அது அண்டர் 19 ஆட முடியாதுன்னா பிகாஸ் அது ஒரு ரூல் இம்ப்ளிகேஷன் ஆமா ஆயிருக்கு. அதுதான். சோ அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் அதே மாதிரி இந்தியா டீமுக்கு இவ்ளோ சின்ன வயசுல சச்சினே சம்திங் 16 17 18ல தான் பண்ணாங்க. இவன் இப்பதான் 14 16 ஆகுது. சோ அது ஒண்ணு இருக்கு. 15 இப்பதான். ஆமா. சோ அந்த மாதிரி. ஆனா அதான் அகைன் வைபவ் சூரியவன்ஷி நீங்க சொன்ன மாதிரி அதுவும் இப்போ நீங்க ஆனா ஓடிஐ அவன் கிரிக்கெட் ஒரு எடுத்துட்டீங்கன்னா பிளேயர் ஆனான்டா, ஃபால்கனர்னு ஒரு பிளேயர் சூப்பரா பேட்டிங் ஆனா ஆமா அவங்க இங்கிலாந்துக்கு ஃபைனல்ஸ் அவன் தான் சேசிங்ல கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தான். இப்பதான் செஞ்சுரி பார்த்தேன். அடிச்சான் அவனும். செஞ்சுரி செம்மடி நல்லா அடிச்சான். கிளீன் ஸ்ட்ரைக் பண்றான் பவுலர்ஸ. அவன் பேர் என்ன, ஆமா. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சூப்பரா டேக் டவுன் பண்றான். எப்படி ட்ரூவான விக்கெட்ஸ்ல எப்படி பண்றான். அதுவே வந்து ஒரு நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்ல எப்படி பண்ண போறான்னு தெரியல. பட் நல்ல டேலண்ட் ஃபால்கன். நான் பெருசா அகைன் ஃபாலோ பண்ணல, நான் இன்னைக்கு பார்த்து வச்சு சொல்றேன். இல்ல நான் வந்து இந்தியா மேட்சஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். நானும் ஃபுல் டோர்னமெண்ட் பார்க்கல. ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலா நல்லா பண்ணாங்க. ஏன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அகைன் அவங்க வந்து இப்போ T20 தாண்டி ஓடிஐல அண்டர் 19 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி விஹான் மல்ஹோத்ரா ஒன் ஆஃப் த டேலண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். பட் எல்லாருமே சொன்னா இப்போ ஆயுஷ் மாத்ரே, கேப்டன் சூரியவன்ஷி எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்ச நேம்ஸ். நான் வந்து எனக்கு வந்து இவன் தாண்டா இந்த டோர்னமெண்ட்ல, அதாவது இந்த அண்டர் 19 பேட்ச்ல இந்த டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது. ஐ மீன் இது எமர்ஜிங் வேர்ல்ட் கப்ல இருந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஏசியா கப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆரன் ஜார்ஜ் தான் என்ன ஆடி அடிச்சிட்டு இருக்கான். ஓகே இந்த ஃபைனல் ஒரு மேட்ச் அடிக்கல. பட் அகைன் அவன் வந்து கன்சிஸ்டன்டான பிளேயர். எந்த டீம் IPL எடுப்பாங்களா இல்ல அது எப்படி எனக்கு இன்டர்நேஷனல் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியல. பட்
ஏன்னா அதான் நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்ல, ரஞ்சித்ல இருந்து ஐபிஎல் பிளேயர் எடுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? பட் அகைன் ஒரு நல்ல பிளேயர் கரெக்ட் அதுக்கு. கரெக்ட். ஒரு பேட்ச்ல இருந்து இத பாருங்க, ஒரு பேட்ச்ல இருந்து ஒருத்தர் மட்டும்தான் ஷைன் ஆவாரு. நான் இப்ப வரைக்குமே ஆமா பாத்திருக்கேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 16ல ஒரு ரிஷப் பண்ட், இஷான் கிஷன், 18ல ஆமா கில்லு, இப்போ 20ல இல்ல. ஜெயஸ்வால், ஆனா அதுக்கப்புறம் அதனாலதான் ப்ரோ 18 பேட்ச் நீங்க அந்த ராகுல் டிராவிட் பேட்ச் நீங்க அதுதான் சொல்லலாம். நீங்க அதுல நிறைய பேர் வந்தாங்களே அண்ட் உங்களுக்கு. ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் 22 பேட்ச்ல இருந்து இன்னும் ஒருத்தனும் வரல எனக்கு தெரிஞ்சு. ஆமா 22 யாரு? நீங்க ரியான் தான்டா பராக் வர பேட்சா? உள்ள நிஷாந்த் சந்து சிஎஸ்கேல எடுக்கிறீங்க, ஷேக் ரஷீத் சிஎஸ்கேல எடுக்கிறீங்க, ஹங்கர் கேக்கர் சிஎஸ்கேல எடுக்கிறீங்க, சான்ஸ் குடுத்தீங்களா வர்ற மாதிரி? இப்படிதான் கேட்பேன் நானு. போட, அதுதான். அது ஒண்ணு இல்ல. அவனுங்க நல்ல இல்ல டேலண்ட் நீங்க தான். சொன்ன மாதிரி அந்த ராகுல் டிராவிட் பேட்ச் அதை நம்ம பாராட்டணும். அதுல இருந்து தான் கில்லு, ஷா நிறைய பேர் வந்தாங்களே. அதுல இருந்து ஹர்ஷ்தீப் சிங்லாம் கூட அந்த ஆமா பேட்ச் தானே. சோ அந்த ஒரு பேட்ச் வந்து ஆமா ஒரு ஆமா. இந்தியன் ஃபியூச்சர்ல லைக் அது கண்டிப்பா அந்த பேட்ச் கண்டிப்பா யாரும் மறக்க மாட்டாங்க. சோ அதான் நம்ம எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு T20 வேர்ல்ட் கப் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசுறோம். எல்லாரும் T20 வேர்ல்ட் கப் தான் நம்ம வீடியோ அவ்வளவு காத்துட்டு ஓகே, இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ஆமா. நெக்ஸ்ட் சோ மூவ் ஆன் பண்ணலாம். உண்மையே சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் வேலையா போயிட்டு டைம் ஸ்டாம்ப் போட்டுறேன் கீழே. இந்த டயத்துல தான் வந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க இங்க இருந்து ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு. என்னப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு கம்பெனி சீக்ரெட் எல்லாம் சொல்லிட்டு கம்பெனிக்கு நீயே ஓன் கோல் போட்டு கொடுத்துருக்கிற. இப்ப பாரு, இப்ப கொட்டாய் விடுறான். நல்லா நல்லா போகுது வீடியோ. போ ரைட்ரா. சரி வாங்க ஓகே. ஆரம்பிப்போம். உறக்கம் வருகிறது. நீங்க T20 வேர்ல்ட் 10 கப்னு அந்த மணிக்கு வார்த்தையை தூங்க சொன்னோனே போறோம் ப்ரோ. எனக்கு தூக்கம் வர கூப்பிட்டு நாங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து லிட்டரலா. வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு இறக்கி இருக்கிறோம். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல, சரி நீங்க நான் வந்து T20 அதான். வேர்ல்ட் கப்ன்ற அந்த வார்த்தையை சொன்னோனே தான் எனக்கு கொஞ்சம் லைட்டா கண்ணு கட்ட ஆமா அவர் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் டோர்னமெண்ட்டே WPL ஒன்னும் அண்டர் சுவாரஸ்யமே 19 பத்தி இல்லாம பேசிட்டு இருக்கு. போது ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான் இந்த வேர்ல்ட் கப் போகும்போது சரி ஓகே நான் இந்த வீடியோல எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கறேன். உங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே மூவ் ஆயிடலாம். ஏன்னா அகைன் இருக்கிறதே 10 டீம் தான், சரி அது பவரான டீம்ஸ். அதுலயே வந்து பங்களாதேஷ் வெளில தள்ளிட்டீங்க, பாகிஸ்தான் நம்ம கூட ஆட மாட்டேன்ட்டானுங்க. இதெல்லாம் அதான் அகைன் திரும்ப திரும்ப பாலிடிக்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் தொட பண்ணிட்டு நடுங்குது. இதான் வேணும்னா நாங்க வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். பட் இந்த வீடியோல வந்து தான் நம்ம ஆல்ரெடி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் சொல்லுங்க. இந்தியாவோட 11 மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான் தெரியுது. ஹர்ஷித் ராணா வெளியில போய் அதாவது இன்ஜுரி ஆயிட்டான் வார்ம் அப் மேட்ச்ல. சிராஜ் உள்ள வந்திருக்காரு. இது வந்து அஃபிஷியல் நியூஸ். கரெக்டா நாங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் இது. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவ்வளவுதானா ரிட்டையர்மெண்டா? இல்ல இல்ல, அதான் சிஎஸ்கே எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு அது ரிட்டையர்மெண்ட் தான். ஆமா. அது வேற ஒண்ணும் இல்ல. So, அந்த போஸ்ட் எல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு ஆட மாட்டான்டா, அவ்வளவுதான். இஷான் கிஷன் தான் வார்ம் அப்லயே இஷான் கிஷன் தானே ஓபன் பண்ணான். சோ ஆமா அதான் அதுவும் இட்ஸ் நல்ல கோயிங் டு ஃபார்ம்ல வேற ஹேப்பன் இருக்கான். நம்ம ஆப்வியஸ்லி. எதுவும் பண்ண முடியாது. இதுக்காக சஞ்சு சாம்சன் ஆட டெரிஃபிக் அதான் ஃபார்ம். அது வந்து கிரிமினல். இப்ப ஆமா அவனோட ஃபார்மை யூஸ் பண்ணலன்னா அது கிரிமினல். சோ ஆமா அவன் கண்டிப்பா ஆடியே ஆகணும் ஆமா. இஷான் சோ கிஷன். இந்த ஃப்ளோல இருக்கும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சோ அப்ப 11 எனக்கு லாஸ்டா அதான் 11 நீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பட் ஒரு வாட்டி நம்ம சைட்ல இருந்து சொல்லிடுவோம். ஓபனர்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா அப்படிதானே வரும். சூரியகுமார் யாதவ். அதான் கரெக்ட் தான். ஆனா சொல்லு அப்போ சொல்லு. டாப்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்கல்ல. இருந்தா என்ன இப்போ, என்னப்பா பிரச்சனை? அதுவும் கரெக்டா தான். எல்லாம் அடிச்ச ஆடுற பிளேயர்ஸ் தான் 3 பேர். திலக் வர்மா யார் கொஞ்சம் இருந்தா என்ன, ரெசிஸ்டன்ஸ் யார் இருந்தா காட்டுவாரு. என்ன, யார் இருந்தா என்ன, இறங்கி அடிக்கிறது அவ்வளவுதான். அவங்க மொத பால்ல இருந்து 6 அவுட் ஒரு ஆகணும்னு. முடிவோட தான் இந்த டோர்னமெண்ட் இறங்குறீங்க போல. சாம்பியன்ஸ் ட்ராஃபில நியூசிலாந்து ஒரு டீம் ஃபைனல் ஆமா, கொடுத்தது. சரி ஓகே. அப்புறம் அப்படியே சொல்லுங்க. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 11 வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். அதான் சொல்றேன். 4ல ஸ்கை, 5ல வந்து இவரு ஹர்திக், 6 வந்து அக்சர் பட்டேல், 7 நெக்ஸ்ட் சந்தேஷ் நீ கண்டினியூ பண்ணுப்பா. தூபே ரிங்கு 2 பேரை விட்டீங்கடா டேய். அதுல 5ல வந்து ரிங்கோ, 6ல தூபே, 7ல வந்து இல்ல இல்ல, ஹர்திக். 5ல அப்படிதான் ஹர்திக் தான் ஆடுவாங்க. வரும். 5ல ஏதோ ஒரு ஹர்திக் கண்டா தான் வரும். அப்படியே வச்சுக்கோ. அப்புறம் அக்சர் வைஸ் கேப்டன் 8ல. அப்புறம் 9ல குல்தீப். இல்ல அப்புறம் 10ல பும்ரா. இல்ல 9ல வேற ஏதாவது பேஸ் பவுலர் ஆடுவாங்க. அப்புறம் 10ல அதான் சிராஜ். பும்ரா, 11ல ஹர்ஷ்தீப். சிராஜ் ஆடுவாங்க. சிராஜ், பும்ரா, குல்தீப் ஆட ஹர்ஷித் ஒரு முடியாது. சான்ஸ் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி. இவனை விட்டேன், வருண வேற விட்டேன். அப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் எய்தர் பதிலா ஆஃப் அவன் உள்ள வரும். எய்தர் ஆஃப் தூபே ஆர் ரிங்குல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் ஆட்டு தூபே தான் நான் உட்கார வைப்பேன். ஏன்னா தூபேவோட பவுலிங் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. சோ அவனை ஆட வைக்கிறது அக்சர் இருக்கான்றதுனால அவனுக்கு இது பண்றதுக்காக வருண் ஆடினானா 2 பேசர் கரெக்டா இருக்கும். சோ ஹர்திக் தான் 3rd பேசர். நான் அப்படிதான் ஆடுவேன். ஆமா. சோ ஆக்சுவலி இதுவே நல்லாதான் இருக்கு. சோ நான் தூபே உட்காராதான் வைக்கணும், வேற வழி கிடையாது. தூபேவோட பவுலிங் வந்து சிஎஸ்கேக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்தியாவுக்கு எவ்வளவு தேவைன்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இவங்க யூஸ் பண்றாங்களா பாப்போம். சரி யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னா அவனை தாண்டி வேற யாரும் இல்ல, அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். சரி நம்ம அதுக்கு தனியா வீடியோ போடுவோம். சரி, அவன் ஆண்டி ராபர்ட்ஸ் விடுங்க. சரி இப்போ வந்து ஓகே இதான் இந்தியாவோட 11ஆ இருக்கும். நாளைக்கு வந்து இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் இன்னைக்கு நைட் தான் இருக்கிற மோஸ்ட்லி நாளைக்கு தான் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த டைம் லாப்ஸ் படி அகைன் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி. ஸோ நீங்க பாக்குற டைம்ல மேபி மேட்சஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யார் ஆடுறாங்க? நெதர்லாண்ட்ஸா?
நாளைக்குதான் யுஎஸ்ஏ. பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ். பாகிஸ்தான் பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் நாளைக்கு. பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் ஓகே நாளைக்கு ஆமா. ஃபர்ஸ்ட் மேட்ச் சோ பாகிஸ்தான் அதான் நெதர்லாண்ட்ஸ். அதான் ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்தியாவோட அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே யுஎஸ்ஏ. மாதிரி இந்த T20 மெயினா என்னன்னா 3 மேட்ச் நடக்க போகுது, காலையில மதியானம் நைட்டு, டபுள் ஹெட்டர் தாண்டி ட்ரிபிள் ஹெட்டர் மாதிரி ட்ரிபிள் நடக்கும் ஹெட்டர்ஸ். டெய்லி. சோ 3 மேட்ச் கண்டிப்பா நீங்க நீங்க வந்து காலேஜ்ல இருக்கும்போது ஒரு மேட்ச் பார்க்கலாம், வீட்டுக்கு வரும்போது ஒரு மேட்ச் பார்க்கலாம், நைட் வந்துட்டு ஒரு மேட்ச் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்ரீனி ப்ரோ வந்து சீனியர் ஆனா ஆயிட்டார், ஒர்க் மேட்ச் தான் பண்ணும்போது மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். இருக்காது. ஆனா இப்படியே நம்ம பார்த்துருந்தாங்கன்னா நம்ம கரியரை முடிச்சு விட்டுறாங்க. ஸோ ஆனா வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது பாருன்னு சொல்லிக்கிறேன், ஒர்க் இல்ல. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பாகிஸ்தான் நெதர்லாந்து சூப்பரா இருக்கும், யுஎஸ்ஏ பாகிஸ்தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவனுங்க டீம் அப்படி இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. சோ நைட் மேட்சஸ் மெயினா நாளைக்கு நைட் யுஎஸ்ஏ கூட பெருசா என்ன அடப்பாங்கப்பா, ஒன்னும் ஆமா. சொல்றதுக்கு இல்ல. மும்பைல ஆட போறீங்க இல்ல வான்கடையில. 19.5 ஓவர் வரைக்கும் மேட்ச் போகும் நாளைக்கு, ஆமா, மறக்காம ஐயோ எல்லாரும் ரொம்ப பாருங்க. த்ரில்லிங்கா இருக்கும் ப்ரோ. ஆமா. சொல்லிட்டே ஓகே இருக்கடா, இதுதான் அவங்க இன்னைக்கு ஏதாவது பண்ற போறானுங்க, அமைதியா இருங்க. பண்ணால எனக்கு ஒன்னே ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படி இப்படின்றவானுங்க. நம்ம வந்து உண்மையிலே சொல்ல போனா ஓகே, நம்ம நாடு முக்கியம், நம்ம நாடு ப்ரிஃபரன்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. கிரிக்கெட்னு வந்தா ஸ்போர்ட் தான் முக்கியம். எப்பயும் சொல்லுவாங்கல்ல, ஒரு பிளேயர் லைக் நீங்க வந்து இப்போ ஒரு பிளேயரோட டீம் தாண்டா முக்கியம்வாங்கல்ல, அப்போ டீமோட ஸ்போர்ட் தாண்டா முக்கியம் நானு. ஏன்னா ஸ்போர்ட் இல்லைன்னா டீமே இல்லையே, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து இப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஓகே, இந்த லாக்டவுன் கிட்ஸுக்கு இப்போ வந்து போட்டு டமால்னு அடிக்கிறானுங்க, ஓகே எல்லாம் போச்சு. அஸ்வின் சொன்னதான் நம்ம திரும்ப இங்க சொல்ற மாதிரி இருக்கும். இதே 10 வருஷம் முன்னாடி போனீங்க அப்படின்னா 2016 வேர்ல்ட் கப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இல்ல அவ்வளவு கூட வேணாம், இப்போ விமன்ஸ் வேர்ல்ட் கப் இது முடிஞ்சோடனே அது வரப்போகுது அகைன், ஜூன் டைம்ல வரப்போகுது, இங்கிலாந்து நடக்க போகுது. நமக்கு பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் மாதிரி டீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்போட. சோ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எங்க போய் இப்போ அடுத்த வருஷம் பார்த்தா இது வேர்ல்ட் கப், இது WTC ஃபைனல் வந்துடும், திரும்ப அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி வரும். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. சோ அது T20 வேர்ல்ட் ஓகே, கப் பட் அப்புறம் சாம்பியன்ஸ் ஓகே டிராஃபி வரும். அந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ஓகே கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ அதாவது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் வந்து என்னன்னா, யாரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருப்பாங்க, அதாவது எந்த டீம், அதாவது அவங்களால என்ன அச்சுறுத்தல் இருக்குன்றத நம்ம சிம்பிளா பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து ப்ரோ ஆரம்பிக்கிறேன். 1 மினிட். அதான் இப்போ ஆஸ்திரேலியாவால நீங்க சொல்றது வந்து அதான் நீங்க சொல்ற அந்த 3 டீம்ஸ் வந்து அதுதான் சொல்றேன், அதான் செமிஃபைனல்ஸ் கூட சொல்றேன் இருங்க. சேர்த்து அப்படியே ஆஸ்திரேலியா வச்சுக்கலாமா? டெக்னிக்கலி இந்தியா டஃப் கொடுக்குற டீம் செமிஃபைனல் வரைக்கும் வரும்னு சொல்லலாமா? இல்ல, இல்ல நான் உங்களுக்கு ஜெனரலா கேக்குறேன். ஜெனரலா அப்கோர்ஸ் சூப்பர் எயிட்ஸ்ல ஓகே இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. மேபி ஃபேஸ் பண்ண. சோ முதல்ல ஆஸ்திரேலியாவால என்ன அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லடா. ஏன்னா அவனுங்க ஸ்டார்க் ரிட்டையர்டு, கமின்ஸ் இல்ல, ஹாசல்வுட்டும் இன்னைக்கு ரூல்ட் அவுட், ஷான் அபர்ட்டன் கூட வராங்க. 2011க்கு அப்புறம் அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 பவுலர்ஸ்ல யாரும் ஒருத்தர் கூட இல்லாம விளையாட போறாங்க. அது ஒரு ஸ்டார்ட். அது அதான் நான் பேட்டிங் இருக்கு, நான் சொல்றேன் அதெல்லாம் இருக்கு. நம்பர் 7ல வந்து ஸ்டாயினிஸ் ஆடுறான், மேக்ஸ்வெல் ஆடுறான், அது வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா அவங்க மிடில் ஆர்டர் ஃபார்ம்ல இல்ல, டாப் ஆர்டர் அடிச்சா மட்டும் தான் உண்டு ஹெட்டும் மார்ஷும். அதான் சொல்றேன், டிம் டேவிட் வரைக்கும் இருக்கு. டிம் டேவிட் இன்ஜுரிக்கு அப்புறம் வரான், அவன் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவன் ஆடம் ஜாம்பா கிராயின் இன்ஜுரி, அவன் எத்தனை மேட்ச் ஆட போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் இவன் பேர் என்ன, அவனுக்கு பதிலா மேத்யூ குன்னமன், அவ்வளவு பெரிய ஸ்பின்னர் கிடையாது. அவங்களுக்கு செகண்ட் ஸ்பின்னரே கிடையாது, மேக்ஸ்வெல் கை சுத்தினா மட்டும்தான் உண்டு. இது வேற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா இது கூப்பர் கான்லிலாம் எய்தர் ஆஃப் கூப்பர் கான்லி ஆர் கிளென் மேக்ஸ்வெல், 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும் 11ல. அதை தாண்டி அவங்களுக்கு பென் வார்சியஸ் ஆடியே ஆகணும். அப்புறம் ஜாவியர் பாட்லெட் ஆடுவாங்க, நாத்தன் எல்லிஸ் ஆடுவாங்க. நாத்தன் எல்லிஸ் அகைன் கமிங் ஃப்ரம் an injury, எப்படி போட போறான்னு தெரியல. சிஎஸ்கேக்கு வந்து ஆடு, எனக்கு அவ்வளவு போதும். ஆமா. சோ ஓகே, சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம். சவுத் ஆப்பிரிக்கா, அவங்களால என்ன அச்சுறுத்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இந்தியாக்கு டஃப் கொடுப்பாங்க தெரியல, பட் இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஒரு டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் them. ஏன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் டீமா தெரியுறாங்க. இஃப் பட்டால் இந்தியா யார்கிட்ட தோத்தாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீம் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நீ பார்த்தா கேஷவ் மகாராஜ் இருக்கான், ஸ்பின்னிங் அட்டாக் லீட் பண்ணாங்க. அங்கதான் அவங்களுக்கும் ஒரு லேக்கிங் என்னன்னா, விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் யாரா நீங்க தேட வேண்டியதா இருக்குது. இந்தியா பார்த்தனா விக்கெட் டேக்கிங்ல வெரைட்டி இருக்கு. ஆமா, ஷம்சி இல்ல, அது ஆப்வியஸ்லி ஷம்சி வந்து அவன் கான்ட்ராக்டே தரலடா. 2 ட்ரம்ப் கார்டு இருக்கு உங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் வேணும்னா பும்ரா இருக்கான், அர்ஷ்தீப் விக்கெட் எடுப்பான். நீங்க பவுலிங்ல இது ஸ்பின்ல பாத்தீங்கன்னா இவன் வருண் சக்கரவர்த்தி இருக்கான். சோ இந்தியாவுக்கு பிரச்சனையே இல்ல அந்த விக்கெட் டேக்கிங்லலாம். இங்கதான் எனக்கு அவங்களோட விக்கெட் டேக்கிங், கேஷவ் மகாராஜ் போலாம், 4 ஓவர் 35 ரன் போட்டு துண்டா ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயினே இருப்பான். செகண்ட் ஸ்பின்னர் ஜார்ஜ் லிண்டா, அவன் வந்து ஆல்ரவுண்டர், திருப்பியும் அவனும் சேம் டைப் ஆஃப் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் தான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, அதான் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அவங்களோட இனிஷியல் ஸ்குவாட்ல ஸ்டப்ஸ் இல்ல, ரிக்கல்டன் இல்ல, அவன் ஃபெரேராக்கு இன்ஜுரி, அப்புறம் டோனி டிசோர்ஜிக்கு இன்ஜுரின்றதுனால அவங்க 2 பேரையும் கூட்டு வந்திருக்காங்க.
ம். So they have the privilege of playing both Plus, Quinton de Kock and ability- Ryan Rickelton. அதான் So சொல்றேன். that I think அவங்க அவங்களோட bowling attack பவுலிங் bowling நல்லா attack இருக்கு. வந்து ஐ மீன் பேஸ் அட்டாக் நல்லா இருக்கு. லுங்கி இங்கிடி will be but the key in ability this dependent tournament ஆனா நான் நினைக்கிறேன். ஆமா கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆனா சவுத் ஆப்பிரிக்கால லுங்கி இங்கிடி வந்து லுங்கி இங்கிடி இஸ் a very good இது அவனோட டோர்னமெண்ட் எப்படி போகுதுங்கறத வச்சுதான் இது இருக்க போகுது. ஏன்னா ஏன்னா அவன் ரபாடாவோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லுங்கி செகண்ட் பீக் இங்கிடிக்கு மாதிரி அவன் அட்டைன் வேரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் லுங்கி இங்கிடி. ஆமா இப்ப கூட ஹேட்ரிக்லாம் எடுத்தான் SA20ல. ஆமா சோ அவன் வந்துட்டு லைக் ஹவு குட் ஆஃப் அ பவுலர் ஹி இஸ் அப்படின்னு மார்க்கோ யான்சன் பத்தி சொல்ல வேணாம். அவங்க எக்ஸ்போனன்ஷியல் growth ஆஸ் a கிரிக்கெட்டர் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இதுவே இல்லை. சோ ஆப்வியஸ்லி if a team that could beat அப்படின்னா இது இவங்களாதான் இருக்க முடியும். ஆனா இவங்களுக்கும் அந்த ஸ்பின்னர்ஸ் இல்ல. எப்படி போக போகுது தெரியல. பட் அவங்களோட குரூப்ல இருக்கிற டீம்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு அவங்களுக்கு. சோ பெட்டர். ஆமா ஓகே. நெக்ஸ்ட் இங்கிலாந்து, அவங்களால என்ன அச்சுறுத்தல் வரும்? இங்கிலாந்து வந்து இல்ல கண்டிப்பா இப்போ எல்லாரோட நான் சொல்றேன் எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் வந்து அவங்க ஆஷஸ்ல தோத்தாங்க அது இதுன்னு சொல்லி டெஸ்ட் மேட்ச்லயே தான் இருக்கு. நீங்க T20s எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 மேட்ச்ல இங்கிலாந்து வந்து 11 வின் பண்ணிருக்காங்க. அதாவது ரிசல்ட் வந்த மேட்ச்ல 1 நோ ரிசல்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அவங்க ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அதுலயும் 300 வேற அடிச்சாங்க, 300+. ஆமா சோ அதான் நான் அதான் சொல்றேன். அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். என்னன்னா செமிஃபைனல்ஸ் நான் இப்போ அப்படியே சொல்லிடுறேன். எனக்கு செமிஃபைனல்ஸ் வரும் அப்படின்னு தோணுது. அப்படின்னா சாரி எனக்கு குரூப் அந்த பாத்தலாம் எனக்கு தெரியல. மேபி நான் ராங்கா இருந்தா நீங்க கமெண்ட் சொல்லலாம். பட் செமிஃபைனல்ஸ் வரும் அப்படின்னா இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து தான் எனக்கு தோணுது. ஆஸ்திரேலியா மைட் கம் டில் சூப்பர் 8. அதுக்கு மேல எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இப்போ உடனே சொல்றாங்க சும்மா ஆஸ்திரேலியா ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா டோர்னமெண்ட்லாம் தோக்க ஆரம்பிச்சிட்டானு. அதெல்லாம் பார்க்கலாம். கிரிக்கெட்ல எப்பவுமே ஜீன்ஸ் எல்லாம் நடக்காது. அப்படி பார்த்தா 2024 கூட உங்களுக்கு ஸ்கோர் காம்பினேஷன் இல்லனா நீங்க கஷ்டப்படுவீங்க தான். உங்களோட அந்த ஸ்கோர் ஸ்ட்ரென்த் காம்பினேஷன் இல்லனா நீங்க கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பா அது 2000 நீங்க அதுலயே புரிஞ்சுக்கணும். 2011க்கு அப்புறம் தான் ஹேசல்வுட்டும் இல்ல, ஸ்டார்க்கும் இல்ல, உங்களுக்கு யாரையுமே கமின்ஸும் இல்லன்னும் போது அது மட்டும் இல்ல. செகண்ட் ஸ்பின்னர் கிடையாது. என்ன ப்ரோ போன வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபில கஷ்டப்பட்டாங்க தான். அதே மாதிரி செகண்ட் ஸ்பின்னர் இல்ல, பிரைமரி ஸ்பின்னர் ஆடம் சாம்பாவும் உங்களுக்கு வந்து இன்ஜூரி ப்ரோனா இருக்காங்க அப்படின்னும் போது தெரியல எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல. பட் அதான் இப்ப நீங்க இங்கிலாந்து பத்தி கேட்டதுனால நான் இந்த மாதிரி சொல்றேன். அவங்க வந்து ரீசெண்ட் டேஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இல்ல இந்தியா கிட்ட தோத்தாங்க தான். பட் மேபி அதான் சொல்றேன், ஸ்கந்தே சொன்ன மாதிரி மேபி சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா பீட் பண்ணலாம். மத்தபடி இங்கிலாந்துலாம் வந்து மத்த டீம் எல்லாம் கண்டிப்பா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அகைன் எனக்கு என்னன்னா இங்கிலாந்து நீ சொன்ன மாதிரி தான் மத்த டீம்ஸ் நல்லா ஆடிடுவானுங்க. எனக்கு ஆடில் ரஷீடு நல்லா போடுறான். நல்லா அவனோட லூப் இருக்கு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நல்லா ஃபார்ம்ல இருக்கான். அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். செகண்ட் ஸ்பின்னர் நீ ரேஹான் அகமது ஆட முடியுமா? ஆட முடியாது. சோ நீ உன்னோட செகண்ட் ஸ்பின்னரா நீ வந்து ஜேக்கப் பெத்தல் அப்படி யாரா வச்சுதான் நீ போற. ஜேக்கப் பெத்தல் வேற ஸ்குவாட்ல இல்ல, வில் ஜாக்ஸ் தான் உன்னோட செகண்ட் ஸ்பின்னரு. சோ இங்கேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி இவன் லயம் டாசன் இன்னொரு ஸ்பின்னர். சோ இதெல்லாம் வந்து நீ எங்க எல்லாருமே இந்த ரெண்டாவது ஸ்பின்னரே இல்லாம எப்படிடா வரானுங்க எனக்கு அதான் தெரியல. ஒருவேளை பிச்சஸ் அவ்வளோ ட்ரூவா இருக்கும்னு நீ நம்பி வரியா? எனக்கு அதுவும் புரியல. இல்ல ஆடில் ரஷீட் எல்லாமே ஆடில் ரஷீட் விக்கெட் எடுக்கலன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் டே ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அது ஒண்ணு ஓகே. இவங்க செகண்ட் ஸ்பின்னர் இல்லாம வராங்களா இல்ல இல்லவே இல்லையான்றதான் இப்ப வந்து டவுட்டாவே இருக்கு நிறைய டீம்ஸ்க்கு வந்து. அப்பெல்லாம் மோயின் அலி இருப்பாரு இங்கிலாந்துக்கு சாலிடா. மோயின் அலியோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சோ அது ஒண்ணு இருக்கு. ஆஸ்திரேலியா நாத்தன் லியானுக்கு அப்புறம் அவங்க யாருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடல. அவங்க டாட் மர்ஃபி ட்ரை பண்றாங்க, அது இதுன்னு ட்ரை பண்றாங்க. அது கரெக்டா அவங்களுக்கு யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்க பிரச்சனை. எல்லாருமே இப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப் கோர்ஸ் மகாராஜன் இவன் இருக்காங்க. இல்ல இல்ல நியூசிலாந்து அப்படி இல்ல. நியூசிலாந்து அப்படி இல்ல. இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அப்படிதான் இருக்காங்க. மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அது ஓகே க்ரோ ஆவாங்க. இப்ப எல்லிஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு சொல்லும்போது ஐ மீன் லைக் லூக் வுட் கேன் மேக் an impact. ஏன்னா அவனோட பவுலிங் ஸ்டைலே வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு 120 130 அந்த பவுலிங் தான். அது இங்கிலாந்து நான் சொல்றேன் நீ பாரு ஆட போறது கொலம்போல நிறைய ஹெவியான ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். I'm not very sure about it. But கொலம்போல பாதி மேட்ச் இந்தியா அந்த கொலம்போல வந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஏதோ தோணுது அவனோட கட்டர்ஸ் யூஸ் பண்ணி. சரி அடுத்தது இப்போ இது வந்து பர்சனலா என்னோட டீம் நான் நியூசிலாந்து என்ன பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதான் சந்தேஷ் சொன்ன மாதிரி அகைன் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேபி இந்தியா தோத்தா சவுத் ஆப்பிரிக்கா தோட்டலாம். பட் நியூசிலாந்து இன்னும் ஃபைனல் வரும் அப்படின்னு தோணுது. ஜெயிச்சது கிடையாது T20 வேர்ல்ட் கப்ல.
இந்தியா நியூசிலாண்டை இன்னும் வின் பண்ணது இல்ல T20 வேர்ல்ட் அது கப்ல. ஆமா அது ஒரு ஸ்டார்ட் இருக்கு. பிளஸ் இல்ல எனக்கு இன்னும் நியூசிலாந்து ஃபைனலே வருவாங்க. அகைன் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி தான் இருக்கும் இது அப்படின்னு தோணுது. போன வருஷம் சாம்பியன்ஸ் டெஃபினட்டா ட்ராஃபி மாதிரி இவங்க தெரியல. தான்டா எனக்கு தெரிஞ்சு டீம்ல இவனோட டீம்ல ஒரு பிளஸ் ஆடக்கூடிய ஒரு 2 பெரிய ஸ்பின்னர். பிளஸ் ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங் they can save runs, more runs. எனக்கு இதுல என்னன்னா எனக்கு இவங்க தான் 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாண்டர் சோதி 2 பேருமே 11ல ஆடுவாங்க. சோ எனக்கு இதுதான் சாண்டர் தான் இவங்க தான் கேப்டன். ஆமா கரெக்டான டீம் எடுத்திருக்காங்களோன்னு தோணுது. ஆமா மூடிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்வே டிராப் பண்ணிட்டு பின்னால சைஃபட் அட்டு நம்பர் 3ல ரவீந்திரா ஆடணும். அப்படி ஆடினாதான் அப்படி மார்க் சாப்மன் பண்ணாங்கன்னா ஆடுவாங்க. எனக்கு அவ்வளவுதான், தெரியல. ஸ்கோர் எங்கேயோ போயிடும் கண்டிப்பா. இல்ல 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 மார்க் அப்படிலாம் சொல்ல சாப்மன் முடியாது. 3, மிச்சல் 4, பிலிப்ஸ் 5 அந்த மாதிரி வந்ததுன்னா இவங்க சாலிடா மிச்சல இருக்கும் இப்ப பேட்டிங். மிச்சல நீ இந்த சீரீஸ்ல நீ அந்த 5 மேட்ச் சீரீஸ்ல நீ நோட்டீஸ் பண்ணனா மிச்சல் அவங்க பினிஷரா யூஸ் பண்றாங்க. சோ 4ல அவனை அனுப்புவாங்களா எனக்கு தெரியல. அவன் 6ல தான் வரான் மிச்சல். சோ அவங்க 3ல இல்ல ஆக்சுவலா அவன் 4 தான். 4ல ஆக்சுவலா அவன் 4 தான். ஆனா 4 தான். ஆனா இப்ப இந்த சீரீஸ்ல பார்த்தனா அவனை பினிஷரா யூஸ் பண்றாங்க. பும்ராவெல்லாம் தூக்கி எங்கேயோ சொருகுறான். சோ மிச்சல் அவங்க பினிஷரா நம்புறாங்க அப்படின்னா 4ல சாப்மேன் எய்தர் ஆஃப் சாப்மன் ஆர் பிரேஸ்வெல் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடிட்டு 5ல பிலிப்ஸ் 6ல மிச்சல் ஆட்டா 7ல சாண்டர் வருவான். சோ இது அவங்களுக்கு பேட்டிங் லைனப்பே நல்லா இருக்கும். இதை தாண்டி நீ இன்னொரு பேட்டர் கூட நீ ஆடலாம். சோ போத் இப்படி டிம் சைஃபர்ட் பின்னால என்னன்னா நீ போத் ஆஃப் பிரேஸ்வெல் அண்ட் சாப்மன் 2 பேரையும் ஆடுறதுக்கு உனக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. வித் சாண்டர் கம்மிங் அட் 8 as a பேட்டர் 8th பேட்டரா சாண்டர் வரான். சோ இது லைக் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அவங்களுக்கு. 8ல சாண்டர் வந்துட்டா 9ல இவன் ஜேமிசன் போட்டுக்கலாம். ஜேமிசன்ல ஜேக்கப் டஃபி, 10ல ஹென்ரி, 11ல ஒரு அப்படி போட்டுக்கலாம். ஓகே இப்படி இருக்குன்னா அப்ப ஓகே இல்ல சார் நீ கண்டினியூ பண்ணு. இல்ல அதுதான் இந்த மாதிரி அவங்க டீம் ஃபிட் பண்ணா இதுவா இருக்கும். சோ இதான் இர்ஷோதி அண்ட் சாண்டர் 2 பேருமே அவங்க 11ல ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதே இர்ஷோதி தான் 2016ல இந்தியா கண்ல விரல விட்டான நல்லா அந்த மேட்ச் இன்னும் நான் மறக்கல. இர்ஷோதி அதே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 71 ஆல் அவுட் தானே. 71 ஆல் அவுட் தானே. நாக்பூர் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வென்யூஸ் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா கூட ஹோஸ்ட் பண்றாங்க. இனிமே ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்க போகுது. 2 இல்ல 3 கண்ட்ரி மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஐ மீன் சேர்த்து தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதான் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மெயின் டீம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். வேற லைக் ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் இவங்க மூலமா ஏதாவது அதான் இல்ல நம்ம அப்படியே எனக்கு தெரிஞ்ச நான் அப்படியே இந்த அடுத்த நம்ம வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு டார்க் ஹார்சஸ் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் மறுபடியும் அவங்க அந்த டார்க் ஹார்சஸ் தான் தாண்டி போயிட்டு அவங்க கண்டிப்பா செமிஃபைனல் கூட வர சான்ஸ் இருக்கு. போன வாட்டி வந்தாங்க. அகைன் அவங்க அண்டர் 19 டீம் நல்லா இந்த வாட்டி there is a chance they might get miss out. நான் ஏன் சொல்றேன்னா அது கண்டிப்பா பட் 2 டஃப் டீம்ஸ் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. அதுவும் நம்ம ஆமா அப்கோர்ஸ் நியூசிலாண்டோட அவங்க சென்னை சேப்பாக்ல தான் விளையாடுறாங்க. சேப்பாக்கு யூசுவல் பிட்ச் கிடையாது, அது ட்ரெடிஷனல் பிட்ச். தட் இஸ் நாட் a traditional pitch. ஓகே நல்லா பச்சை பசேர்னு இது பண்ணிருக்காங்க. பிட்சுமே நல்லா ஷைனிங்கா இருக்கிறதா. இங்கதான் 2 பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். சாரி டு இன்டரப்ட் யூ. ஒன்னு நான் தான் இப்போ மேட்சஸ் பார்த்தேன். 4 சேப்பா வார்ம் அப் மேட்சஸ் 4 சேப்பாவில் நடந்துச்சு. அந்த 3 மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு மேட்ச் இப்பதான் முடிஞ்சது. ஒரு 3 o'clock ஆரம்பிச்சது ஈவினிங். அது இன்னும் அது லைக் வரல, ஹைலைட்ஸ் வந்து தெரியல. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. பட் நான் அது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஒரு சைடு பவுண்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது அகைன் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒன்று பிளஸ் இந்தியாவுக்கும் சேப்பாக்ல இந்தியா மேட்ச் பெருசா இல்ல, சூப்பர் ஹிட்ஸ் தான் வரப்போகுது. பட் அதான் சேப்பாக்ல ஆரப்போற டீம்ஸ்க்கு ஒரு சைடு பவுண்டரி லாங்கா ஆக்கியிருக்காங்க. ஆஃப் சைடு எந்த எண்டுன்னு கரெக்டா தெரியல. ஏன்னா ரொம்ப கேமரா ஆங்கிள் தான் சரியா இல்ல வார்ம் அப் மேட்ச்ன்றதுனால. ஒரு சைடு குட்டியா இருக்கு, கிரவுண்ட் நல்லா, அவுட் ஃபீல்ட் நல்லா இருக்கு. பால் எனக்கு ஸ்பின் ஆகல, பட் ஏதோ பண்ணுது கண்டிப்பா. பிட்ச்ல உங்களுக்கு கொஞ்சம் அன்னிவனா தான் இருக்கு பிட்ச் ரொம்ப. ஏன்னா நீங்க அந்த போன எல்லா மேட்சுமே 160 150 தான் போயிட்டு இருக்கு. நீங்க டர்ன்லாம் ஆவலனா நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் பேக் ஃபுட்ல போய் நல்லா பஞ்ச் கொடுப்பாங்க. கரெக்ட். அதுதான் சோ டர்ன் ஆகுதா சொல்றேன். பழைய சேப்பாக் மாதிரி தெரியல. ஆனா ஒரு சைடு பவுண்டரி ரொம்ப பெருசா இருக்குது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்களா? ஆஸ்திரேலியால போற மாதிரி பால் டிராவல் ஆயிட்டே இருக்காது. அந்த சைடு மட்டும் அது ஆஃப் சைட்ல ஒரு எண்டுக்கு ஆஃப் சைடு வருது. அது இன்னொரு ரெண்டுக்கு மேபி இந்த பின்னாடி லைக் ஃபைன் லெக் அந்த மாதிரி ஏரியா வரலாம். ஸோ அதான் அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. அகைன் அதான் ஸோ இப்படிதான் இருக்கு சேப்பாவோட பிட்ச் அதுதான். இன்னொரு விஷயம் நானும் என் ஃப்ரெண்டு நியூசிலாந்து கனடா மேட்ச் போறோம். நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் தான் பிளான் பண்ணோம். அது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பிளஸ் நாளன்னைக்கு தானே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கு. நான் அந்த மேட்ச் போனா ஏதாவது ட்ரை பண்றேன். பிளாக் எல்லாம் இல்ல, ஏதாவது ட்ரை பண்றேன். ஸோ அதான் நம்ம பார்ப்போம். அதை நீங்க சொல்லுங்க. அதாவது
பூனைக்கும் புலிக்கும் நடக்கிற மேட்சுக்கு எல்லாம் போறீங்களே ஏன் ப்ரோ? வேற கிடைக்கல ப்ரோ. இல்ல எனக்கு இப்ப இதான் இங்க ஒரு இது வந்துச்சு, ஒரு சும்மா இந்தியாவே சேப்பாக்க தட்டி விட்டாங்க. இன்கேஸ் சூப்பர் 8ல சேப்பாக் இந்தியாவை தட்டி விட்டா என்ன பண்ணாங்க? ஆஸ்திரேலியா திடீர்னு வந்து வின் பண்ணிடுறாங்களா, யோசிச்சு பாருங்களேன். ஆனா இல்ல, ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ ஃபைனல், ஐ திங்க் நம்ம ஃபைனல் செக்மெண்ட் வந்துடலாம்னு நினைக்கிறேன் ம். இப்போ. சூப்பர் எயிட்ஸ், அதாவது அதான் யார் யார் ஆப்கானிஸ்தான் போவாங்கன்னு இல்லாம நினைக்கிறீங்க? நீங்க வேற ஏதாவது ஒரு டீம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றது ஏதாவது ஒரு டீம், ஆளாளுக்கு ஒரு டீம் சொல்லுங்க. எனக்கு எனக்கு இட்டாலி. அயர்லாந்து. ம். நீ ஏதாவது சொல்லுப்பா, இல்லாட்டி அயர்லாந்து. வேறும். ஆ வெஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸா? வெஸ்ட் இண்டீஸே வந்து இது மாதிரி இல்ல இல்ல, கலை வெஸ்ட் இண்டீஸ் நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, அவங்க வந்து சாம்பியன்ஸ் எனக்கு அடிச்சு. தோணுது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்ட்யூஷன், பியூர் இன்ட்யூஷன், அவ்வளவுதான். இல்ல இல்ல, அதுக்காக அயர்லாந்து சொல்ல அண்ட் வரல. நெதர்லாண்ட்ஸ். நான் எப்படி யுஎஸ்ஏ. கேட்கறேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் நான் அந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்க இன்னுமே வந்து ஒரு நல்ல சைடு. ஐ மீன் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் சொல்றது யுஎஸ்ஏ. வந்து இந்த புது யுஎஸ்ஏ. டீம்ஸ்ல ஏதாவது ஒரு டீம் சொல்லுன்னு கேக்குறேன். இந்த போன வாட்டி யுஎஸ்ஏ இட்டாலி சூப்பர் அந்த எயிட்லாம் மாதிரி ஏதாச்சும். வந்தாங்களேப்பா. எது ப்ரோ? அப்படி சொல்றியா? ஆ ம். போன வாட்டி யுஎஸ்ஏ சூப்பர் எயிட்லாம் வந்தாங்களே. அதான் அதான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் சொல்றேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நீ சொல்றது புரியுது, பட் நான் அவங்கள நான் ம். இன்னமும் அந்த மாதிரி பார்க்கல. என்னைக்குமே வெஸ்ட் இண்டீஸ் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இல்ல என்னைக்குமே இல்ல, அவங்க பெரிய ஓகே டீம் ஓகே. தான். ஆ எனக்கு ஏதோ நேபாள் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஐ திங்க் தேல் கெட் ஒன் வின், அட்லீஸ்ட் ஒன் வின் அவங்க வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது, ஒரு நேபாள். வின் ஏன்னா பெரிய டீம் கூட வாங்குவாங்களா? ஒரு அவங்களோட அவங்களோட குரூப்ல இருக்கிறதுல ஒரு வின்னு, அது கண்டிப்பா எனக்கு ஏதோ தோணுது. பாப்போம் யாரையா நேபாள் அக்செப்ட் என்ன டி பண்றாங்களா குரூப்ல பாப்போம். தானே இருக்காங்க? டியா? ஆமா, இவங்க சவுத் ஆப்பிரிக்கா, இல்ல இங்கிலாந்து, வெஸ்ட் நியூசிலாந்து அந்த இண்டீஸ், குரூப் தானே? நேபாள், அந்த குரூப் ஆ அவங்க. சோ ஓகே. இல்ல அந்த குரூப்ல ஏதோ ஒரு வின் இருக்கு. நான் இல்ல ஒண்ணு இதுக்கு கேக்குறேன். நான் ஒண்ணு கேக்குறேன். நெதர்லாண்ட்ஸ் பாகிஸ்தான ஜெயிப்பாங்களா? பாகிஸ்தானும் இல்ல நாளைக்கு ப்ரோ. பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்குலாம் நம்ம பாகிஸ்தானை கீழே தள்ள முடியாது. அவங்க இப்ப ஃபார்ம்ல இல்ல, பட் என்னைக்குமே அவங்க ப்ரூவ் பண்ண டீம் தானே. வின் பண்ணிருக்காங்க இது மாதிரி T20 வேர்ல்ட் கப். நான் சொல்றது ஏன்னா ஏன்னா இந்த 2007ல 2007 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல அயர்லாந்து பாகிஸ்தானை ஜெயிப்பாங்க. எக்ஸாக்ட்லி அந்த அப்செட் மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் கேட்கறேன். ஏன்னா இந்த 20 டீம் நடக்கல, நிறைய புது டீம்ஸ் வந்து டெபியூ பண்றாங்க இந்த டோர்னமெண்ட்ல. அதுக்காக நான் கேட்டேன், புதுசா வர டீம் ஆமா யாராச்சும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான். சோ அதான் எனக்கு இதுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. சும்மா நம்மளோட இன்ஸ்டிங்ஸ் தான். ஆமா. இப்ப ஸ்கந்தே சொன்ன மாதிரி அவனுக்கு நேபாள், எனக்கு இன்னும் இட்டாலி நல்லா பண்ணுவாங்க தோணுது. இட்டாலி ஜோ பர்ன்ஸ் வந்து தட்டி விட்டாங்க. அவன் தான் எடுத்துட்டு வந்தான் ஆஸ்திரேலியால இருந்து. அவங்களுக்கு அந்த சைடு ஹிஸ்டரி இருக்கு, ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை திடீர்னு டிராப் பண்ணிட்டாங்க. என்னன்னே தெரியல. அவனை எனக்கு அப்படியே என்னமோ ஸ்காட்லாந்து நீங்க ஸ்காட்லாந்து தான் ஐ திங்க் அயர்லாந்து இவங்களுக்கு சொன்னீங்களே. நான் ஒரு 2 3 டீம் சும்மா சொல்றேன். ஓகே மேபி ஓகே, அது எனக்கு அயர்லாந்து என்ன பிரச்சனை பி இல்லை. குரூப்ல இந்த ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவோட தானே இருக்காங்க. ஆமா, ஸ்காட்லாண்டும் ஆமா பங்களாதேஷ் ஆமா. வந்து உள்ள வந்தாங்க. சோ இப்ப இட்டாலிக்கு என்னன்னா ஜே ஸ்மத்ஸ்னு ஒருத்தன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். சோ அவனும் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தான். இங்க உடனே சைட் மாறி இப்போ இங்க வந்து ஆடிட்டு இருக்கான். சோ மேபி அதனால தான் சொன்னேன். சோ ஐ திங்க் பிரிட்டி மச் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நம்ம வந்து இதுல இந்தியா தான் போய் வின் பண்ண போகுது. இதெல்லாம் மீறியும் இந்தியா தோத்தானுங்கன்னா நாங்க அடிக்கிறதுக்கு நாங்க இல்ல, நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. சோ இப்போ நம்ம சூப்பர் எயிட்ஸ் முன்னாடி கண்டிப்பா ஒரு வீடியோ போடலாம். அப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, என்னை சரி ஓகே, தாளாட்ட வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தாளாட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். 8 டீம் ப்ரோ, டக்குன்னு சூப்பர் எயிட் யார் யார் போவாங்கன்னு சொல்லுங்க. நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு தாண்டி ஏதாவது நினைச்சா கண்டிப்பா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம். சூப்பர் எயிட்ஸ் முன்னாடி இந்தியா, ஆஸ்திரேலியா, நீங்களே சொல்லுங்க இங்கிலாந்து, ஃபர்ஸ்ட். நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, சொல்லு சொல்லு சொல்லு, நீங்களே அப்படியே சொல்லுங்க. கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு. ஆப்கானிஸ்தான் ஒண்ணு, அப்புறம் யுஎஸ்ஏ. அது லாஸ்ட் டைம் அவங்க ஹோம்ல நடந்துச்சு. சோ வந்து அவங்க வருவாங்களா தெரியல. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு 2 டீம் சொல்லுங்க. குரூப்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு ஒரே குரூப்ல இருந்து 3 டீம் சொல்லிட போறேன். அதுக்காக தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏல யூஎஸ்ஏ இருந்து வருவாங்க. இந்தியா பாகிஸ்தான். சரி நீ சொல்லு சொல்லு. நான் இல்ல அடுத்து இல்ல, சொல்றேன். சொல்லு 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 சொல்லு. அதான் நம்ம குரூப்ல இருந்து பாகிஸ்தான் ஒண்ணு வருவாங்க. ஓகே, 7 டீம் ஆயிடுச்சு. 8வது ஒரு டீம். இந்தியா பாகிஸ்தான் நம்ம சைடு. ம் பில இருந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா. ஆஸ்திரேலியா, சில ஸ்ரீலங்கா. வந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சில. ம் டில வந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. ம் ஓகே. சோ அதான். ஆப்கானிஸ்தான் சூப்பர் எயிட்ஸே வரல ஆமா, உன்னை ஏன்னா பொறுத்த வரைக்கும். அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிற சிச்சுவேஷன். ஏதாவது ஒரு டீம் இதுல மிஸ் அவுட் ஆகலாம் ஏன்னா அப்படின்னு. அவங்க டி குரூப் வந்து எல்லா மேட்சும் இந்தியால விளையாடுறாங்க. ஒரு மேட்ச் கூட அவங்க ஸ்ரீலங்கால விளையாடல. இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு என்னவோ ஆப்கானிஸ்தான் வில் ஏஸ் அவுட் தேன் சவுத் ஆப்பிரிக்கான்னு எனக்கு தோணுது. இன்ட்யூஷன் அகைன், இன்ட்யூஷன். நான் என்ன அதான் இல்ல, சொன்னேன்னா நீ சொன்னது புரியுது. ஏன்னா if சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை பீட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, பட் சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே அதான் வரலன்றது அதான் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு தான். ஏதோ இன்ட்யூஷன் அப்படி புரியுது தோணுது. புரியுது, பட் யா டோட்டலி பாப்போம். அக்செப்டபிள். அதுதான், சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே வரலன்னும் போது அப்பதான் இன்னும் இந்தியாவுக்கு அது இன்னும் ஈஸியா தானே இருக்கும். ஸோ ஓகே, கண்டிப்பா புரியுது.
ஸோ அதான் நம்ம கண்டிப்பா சூப்பர் ஹிட்ஸ் மாதிரி ஒரு போடுவோம். ஏதாச்சும் வியூஸ் ஏதாவது ஏறுதா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு பில்ட் அதான் சொல்ல, நாளைக்கு T20 வேர்ல்ட் கப் ஒரு 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 என்ஜாய்மெண்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் வந்து சேட் ட்ரூத். அனிருத்லாம் மியூசிக் போட்டா அப்படிதான் ப்ரோ இருக்கும். யாரு? வித்யாசாகர் அனிருத் கூட்டுவாங்க. அனிருத் அதுதான், அது வேற ஒரு தனி கொடுமை. வித்யாசாகரை எல்லாம் பழைய கூட்டுவாங்கப்பா. மியூசிக்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்னடா மியூசிக்? வித்யாசாகரை கூட்டுவாங்கப்பா, அட்லீஸ்ட் மியூசிக் அது இன்ட்ரெஸ்டிங்கா போகும் டோர்னமெண்ட் விட. சரி, ஓகே. சரி, பிரிட்டி மச் அவ்வளவுதான். நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ உங்களெல்லாம் வந்து நைட்டு தூங்குற டைம்ல கூப்பிட்டு. சரி, ஓகே, பாய். அவன் பாதி தூக்கத்தை தான் பேசின்னு இருக்கான். அப்ப அதுதான்